மகிமை இந்த இடத்தை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. நாங்கள் வாய்ட்டு கேட்கிறது எல்லாம் இந்த இடத்துல எங்களுக்கு சுவாமி நீங்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்படி செய்றீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க, நீங்க நடத்துங்க ஐயா. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். பின்னால வரவங்க அந்த டோரை இது பண்ணிருங்க, டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோட பாடலை நாம் பாடுகிறோம். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோட. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோட. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலையில் என்னை மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலையில் என்னை மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார்.
திகழ்ச்சி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு கிருபை இரக்கங்களா மணிமொழி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமொழி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தி ஆக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தி ஆக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தி ஆக்குகிறார். செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் 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 செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கொஞ்ச நேரம் எழுப்பி நின்று ஆண்டவர் நம்ம துதிகளை செலுத்தலாம். அப்படியே முன்னால வந்துருங்க, எவ்வளவு வர முடியுமோ. சின்ன பிள்ளைங்களை கூட முன்னால அனுப்பிடலாம். முடிஞ்ச அளவு முன்னால வாங்க. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. எல்லா கண்களும் மூடி கொஞ்ச நேரம் இயேசுவே ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்ச நேரம் நம்ம ஒரு துதிக்க போகிறோம். எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து thank you glory. Oh hallelujah, hallelujah. அந்த நல்ல தேவனை இயேசுவே ஸ்தோத்திரம். அந்த பேரை சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே இயேசுவே. hallelujah. Hallelujah. அவர் நமக்கு எவ்வளவு நல்லவராய் இருந்திருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. அவர் நம்மோடு இருக்கிறார். அந்த சேனைகளின் தேவன், அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நம்முடைய சொந்த தகப்பனாய் இருக்கிறார். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் இயேசுவே இந்த நாளை எனக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே ஆயுஷ் நாட்களிலே ஒவ்வொரு நாளும் கூட்டி கொடுத்து நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து என்னை வழி நடத்தி வந்த பதினால இரக்கங்களுக்காக தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் சொல்லுங்க. அவர் எபினேசராக நம்மோடு இருந்து இதுவரை உதவி செய்தாரே. அந்த எபினேசர் நல்லவர், அவர் அற்புதமானவர், நம்மை நேசிக்கிற ஒரே ஒரு ஆண்டவர், நம்மை உண்மையாய் நேசிக்கிற நம்முடைய தகப்பன், அவர் நம்மோடு இருக்கிறார். ஓ ஹalleluya. இதுவரைக்கும் உதவி செய்தீங்க ஆண்டவரே, உமக்கு
உமக்கு நன்றின்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. Ebenezer நீதானையா இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே. என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே கரும்புகளா சுகமானே என் குடும்ப மருத்துவரே. சுகமானே சுகமானே கரும்புகளா சுகமானே என் குடும்ப மருத்துவரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை
வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கைகளை கட்டி ஓ எல்லாம் புகழ் மகிமை. எஸ் லார்ட், என்னை மறவாமல் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தி வந்த என் அன்பு பிதாவே, என் அன்பு தகப்பனே, என்னை வாழ வைத்த தெய்வமே. ஓ ராபா லாரா ஷாபா ராபா லாரா, கர்த்தருடைய கண்கள் நம்மள் பதிக்கப்பட்டிருக்கிறது. எஸ் லார்ட், எஸ் லார்ட், ஹalleluya. ஒன்றுமுனை சேதப்படுத்தாது, ஒன்றுமுனை சேதப்படுத்தாது, ஒன்றுமுனை சேதப்படுத்தாது. ஹalleluya. அவர் நம்மை அவருடைய உள்ளங்கையிலே வளர்ந்து வைத்திருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. என்ன உள்ளங்கையில் வைத்து அவர் அழகு பார்க்கிறார். என் அப்பா என்னோடு இருக்கிறார். ஓ ராமா லாரா ஷதா லாரா லாரா. Thank you Lord, thank you Lord. இரவு பகலும் என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களே, நான் அதற்கு பாத்திரமா இல்லை. ஆண்டவரே, எனக்கு தகுதியும் இல்லை, ஆனாலும் என்னை பத்தி நினைக்கிறீங்களே, இதுவரை நடத்தினீங்களே, எபினேசரை உதவி செய்தீங்களே, இனிமேலும் செய்வீங்க என்று நாங்க விசுவாசிக்கிறோம் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி எபினேசர் இப்பட்டும் நடத்தி ஆண்டவர் அவர் thank you Lord. இந்த தேவன் சமாதானத்திலும் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்த அவர் பொறுமையாய் இருக்கிறார். ஓ நீமா ஷகலரபலரதியா. Thank you glory. Yes Lord, எங்களோடு செய்த உடன்படிக்கைக்காய் நன்றி Lord. உங்க வார்த்தைகளுக்காய் நன்றி. Thank you glory. Yes Lord. ஆண்டவரே, ஆண்டவரே, thank you glory. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காண்பதில்லை. அவர் நம் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காண்பதில்லை. Thank you glory. Rama Shakala Rabadia. Thank you Lord. அவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய காக்கும் கரங்கள் நம்மோடு இருக்கிறது. Thank you Lord Jesus. எவ்வளவு பிரயாணம், எங்கெல்லாம் போனோம், எந்த இடத்துலெல்லாம் போயிட்டு வந்தோம், எவ்வளவு வாகனம் ஏறினோம், காக்கும் கரங்கள் நம்மோடு இருந்தபடியினால் அதுக்கு மீண்டுமாய் கடைசியாய் நல்ல கைகளை தட்டி ஓ thank you Jesus. ஓ धन्यवाद प्रभु यीशु. ஓ धन्यवाद प्रभु यीशु. ஓ thank you Jesus. Thank you Lord. எனக்கு கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி பிதாவே, நன்றி தெய்வமே. Thank you Lord. விட்டு கொடுக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். அமரலாம். அதே ஜெப நிலையில
ஜெபம் செய்வோம். இந்த நாளிலும் அருமையான சகோதரருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த கூடுதலை நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். மனதார நம்மை வாழ்த்துவோம். அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். அவர்களுக்காக 2 பேர் ஜெபம் செய்வோம். ஒரு நண்பர்களே, ஒரு சகோதரிகளே, இந்நாள் வரையிலும் நீ நடத்தி வந்தீங்கப்பா. தொடர்ந்து வேலைகளிலும் அந்த பெற்று வந்த அந்த ஊழியத்திலையும் என் தகப்பனின் கூடவே இருந்து பெண்மணியை போல பாதுகாத்தீங்க. குடும்பங்களை நீங்கள் உங்களுடைய இரத்த கோட்டைக்குள் மூடி ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடத்தி வருகிறீங்க. வேலைகளிலும் நடத்தி வருகிறீங்க. நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறீங்க. தகப்பனே, வருகிற நாட்களில் இதை பார்க்கலையும் அவர் விரும்புகிறதற்கு மேலானதை நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் எல்லாரும் மனதார சொல்ல வேண்டும். ஒரு சகோதரிகளில் ஒருவர், நண்பர்களில் ஒருவர் ஜெபம் செய்ய வேண்டும். அருமையான தாயாரை நினைத்துக் கொள்ளுங்கள். அருமையான எண்பி அவர் குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து அந்த நாளில் ஜெபிக்க வேண்டும். சகோதரனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அந்த குடும்பம் முழுவதுமாக உங்களுடைய பாதுகாப்புக்குள்ளாக, அரவணைப்புக்குள்ளாக, உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக இன்னும் நீங்கள் நடத்துங்கப்பா. அநேகருக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலாக பிள்ளைகள் இருக்கட்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்யுங்க என்று சொல்லி விசேஷமாய் சகோதரனை வல்லமையாக நீங்கள் இந்த வருகிற நாட்களில் பயன்படுத்துங்க என்று சொல்லி ஒரு 2 பேர் நம்ம ஜெபம் செய்வோம். ஒருவர் சகோதரிகளிலும் சகோதரிகளிலும் 2 பேர் ஜெபம் செய்வோம். எல்லாரும் சொல்லுவோம். சகோதரிகளில் ஒருவர் ஜெபம் செய்வோம். நண்பர்களில் ஒருவர் ஜெபம் செய்வோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் இந்த வருடத்தை தகப்பனே அவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கும் விருப்பத்திற்கும் மேலான
அநேகருக்கு புரோஜனமான மகனை எடுத்து பயன்படுத்த போகிற எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக்கொடுக்கிறோம். மீதியான சபைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறோம். இயேசுவின் மூலம் சபைகள் நல்ல பிதாவே. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வழிந்து நிமித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வழிந்து நிமித்தம் பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மொழியே என்னை பாதுகாக்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மொழியே என்னை பாதுகாக்கிறேன். நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நாளையும் நேரத்தையும் எங்களுக்கென்று நீர் தந்திருக்கிறேன், அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான வேளையில் என்ன நோக்கத்திற்காக ஆண்டவரே இந்த ஜெப கூட்டத்தை வைத்தீர் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சேவையை செய்து வருகிற மகன் சஷ்டினுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. 49 ஆண்டுகள் ஐயா கர்த்தருடைய கிருபையினாலும் உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய ஆவியினாலும் பலப்படுத்தி வழிநடத்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா விதத்திலும் எல்லாமாய் இருந்து நீர் பாதுகாத்து வந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தாயின் கருவில் இருந்து நீர் தெரிந்து கொண்டபடியால் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எவ்விதமாய் கர்த்தாவை நடத்த வேண்டுமோ அவ்விதமாய் உம்முடைய மகனை பயன்படுத்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உலக வேலையிலும் ஆண்டவரே குடும்ப பொறுப்பிலும் ஆண்டவரே உம்முடைய சேவையை செய்வதிலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார் என்று சொன்னீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. காலை மேலே என்று சொல்லி தானியேலை போல ராஜா நீ சமூகத்திலே காத்திருந்து நீ சேவையை செய்கிற மகனை இன்னும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. நீ வருகை மட்டும் ஆண்டவரே கர்த்தாவே நிலைத்திருந்து உம்முடைய ஆண்டவரே பணியை செய்யத்தக்க தேவ பலன் கர்த்தாவே சகோதரனை தாங்கி வழி நடத்தட்டும். ஓடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளில் ஆண்டவரே 50வது பிறந்த நாளை கொண்டாடுகிற மகனை புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. நன்மையும் கிருபையும் உம்முடைய பலனும் பாதுகாத்து வழிநடத்தும்படி கர்த்தர் பலப்படுத்துவீராக. தொடர்ந்து ஆவியிலே நடத்துவீராக. இந்த ஊழியத்தை விரிவிட செய்வீராக. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தென்காசி பகுதியிலே ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு ஐயா கர்த்தாவே கட்டடங்களை கட்டி ஆண்டவரை பிரதிஷ்டை செய்யும்படியாய் கூடவே இருந்து பாதுகாத்தீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம். வல்லாத சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நாமே கர்த்தாவே அந்த இடத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை நீர் கட்டளையிடுவீராக. அடைக்கப்பட்ட கதவுகள் ஆண்டவரே திறக்கப்படுவதாக. மீண்டும் ஊழிய காரியங்களிலே தேவன் கூடவே இருந்து நடத்தி செல்வீராக. ஓடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கல்லின் மீது மோதுகிறவன் முறிங்கி போவான் என்று சொன்னீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. ஜெபிக்கிற இடம், உம்மை துதிக்கிற இடம், உம்மை ஆராதிக்கிற இடம் இந்த நாட்களில் அடைக்கப்பட்டு இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். நீ சீக்கிரத்தில் ஒரு முடிவை கொண்டு வந்து இந்த இடத்தில் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக அது ஒரு தீர்க்க தரிசனமாக அந்த இடத்தை வாங்கும்படியாய் அந்த இடத்தில் நம்முடைய இல்லத்தை கட்டும்படியாய் கர்த்தர் நீர் கர்த்தர் வழிநடத்தி வந்தீர். அதை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. வாங்கினவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த நாட்களிலே இல்லை என்றாலும்
ஆனாலும் ஆண்டவர் அதை செயல்படுத்தி வருகிறவர். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய மகனை இன்னும் பலப்படுத்துவீராக. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த ஊழியத்திற்கு காரணமாயிருந்த தாயாரை நினைக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை சரீர பலனை கொடுப்பீராக. ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பீராக. இன்னும் பலப்படுத்துவீராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துபாய் தேசத்தில் இருக்கிறதான ஆண்டவர் சகோதரன் ஹென்ரிக்காக, அவருடைய துணைவியாருக்காக, கொடுத்திருக்கிற மகனுக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. அவர் அந்த இடத்தில் செய்கிற சேவையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. உடைய மகனை வல்லமையாய் பயன்படுத்துவீராக. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே மீண்டும் ஒரு விஷயம் ராஜா, சகோதரன் ஜஸ்டினுக்காக, அவர் செய்து வருகிற ஊழியத்திற்காக, உலக வேலைகளுக்காக, குடும்ப பொறுப்புக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. கொடுத்திருக்கிற துறவியாருக்காய் செபிக்கிறோம். அன்றைய ஊழியத்திற்கு உறுதுணையாய் நின்று ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஐயா. ஜெபிக்க துதிக்க ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். மகனோடு கூட ஒன்றிணைந்து செய்கிற ஊழியத்தை இன்னும் பலப்படுத்துவீராக. நன்றியோடு துதிக்கிறோம். கொடுத்திருக்கிற மகனை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். தேவ ஞானம், தேவ கிருபை, உம்முடைய தயவு உம்முடைய மகனோடு கூட இருந்து வரும் காலங்களில் இன்னும் ஆண்டவரே இரண்டத்தனையான நன்மையால் நிறைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஐயா உயர்ந்திருக்க செய்வீராக. உம்முடைய ஊழியத்திற்கு உபயோகமான மகனாய் செயல்படுவதற்கு கிருபை செய்வீராக. எல்லா தீமைகளுக்கும் விலக்கி உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படும்படி அன்பாய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பன்மடங்காய் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. உம்மை சமூகத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே. தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இயேசுப்பா. மனதார உம்மை துதிக்கிறோம். மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளே நினைவு கூறுகிற தேவன், நீங்கள் இந்நாள் வரையிலும் நினைவு கூர்ந்து எல்லா பகுதிகளிலும் நேர்த்தியாக நடத்தி வந்தீங்க. தகப்பனே, குறைவுபட்ட சோர்ந்து போன எல்லா பகுதிகளிலும் நீங்கள் பலப்படுத்தி உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்து நீங்கள் நடத்தி வந்திருக்கிறீங்க இயேசுப்பா. எங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். இது இருக்கிற நாட்களும் உங்கள் மகிமையாக செயலில் காண அப்படிப்பட்ட நல்ல ஒரு சூழ்நிலைகளை கொடுத்து நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. அதற்காக மனதார நன்றி செலுத்துகிறோம். அருமையான வழிகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. தொடர்ந்து நீங்கள் எல்லா பகுதியும் ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சிவனுள்ள நல்ல பிதாவே. வேத பூஜை வாசிக்கப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 119 97 104 முடிய. சங்கீதம் 119 90 104 முடிய. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நான் முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவராக்கினீர். அவைகள் என்றைக்கும் என்னுடைய இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நீர் எனக்கு போதிக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஆதலால் எல்லா பொய் வழிகளும் வெறுக்கிறேன் என்பது வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேதப்பட வாசிக்க தேவனுக்கே மகிமை உண்டாகும். இந்த நாளிலும் கொஞ்ச நேரம் தியானிக்கும்படி வேத பகுதியை தேவன் ஆசீர்வதித்தபடியாக கவித்தால் ஜெபம் செய்வோம். தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்க. அருமையான உம்முடைய பிள்ளைக்கு நீங்கள் பேசுங்க. வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்தாங்க.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, என்ன செய்தி எடுக்க இப்போ நம்ம பொதுவாக எடுக்கணும்னா எதனாலும் எடுத்து என்ன செஞ்சிடலாம், பேசிடலாம். ஊழியக்காரங்களுக்குங்கும்போது யோசிக்க தான் வேண்டியிருக்கு. அல்லேலூயா. ஆமாம், அது இயல்பு, அது இயல்பாகவே யோசிக்கக்கூடிய விஷயம். அப்போ தேவன் இதை என் மனதில் வைத்ததுனால இந்த பகுதியை நான் தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி தியானித்தேன். என்ன சொல்கிறாருன்னா, இப்போ 97வது வசனத்தில் வார்த்தையில் உம்முடைய வேற பகுதி உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் தியானமாய் இருக்கிறது அப்படிங்கிறார். சங்கீதக்காரர் சொல்லும்போது அது தியானமாக இருக்கிறது நாள் முழுவதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2வது வசனத்தில் சொல்லும்போது, நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவராக்குகிறீர், அவைகள் என்றென்னைக்கு என்னுடனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பகைவர்களுக்கு இவர் முன்னால் நிற்க முடியாதுன்னு சொல்றாரு. எதனால் நிற்க முடியாதான்? நாள் முழுவதும் வேதத்தில் தியானமாக இருக்கிறபடினாலே. அப்படின்னா நம்ம அதே பேசிக்கொண்டே அதே சொல்லிக்கொண்டே இருப்போம், அப்படி இல்லை. நம்முடைய எல்லா பகுதிகளிலும் நம்ம செயல்கள், நம்முடைய உட்காருதல், எழுந்திருக்கிறது, வார்த்தை, நம்முடைய எல்லா பகுதிகளிலும் அது என்ன செய்யுது? தேவனுக்கு உகந்ததாக இருக்கிறது அப்படின்னு சங்கீதக்காரர் அவரே சொல்லுறாரு. அப்படி இருந்தால் தான் இப்படி அப்படின்னு சொல்லலை. அவரே என்ன சொல்றாரு? அந்த காரியங்களை சொல்றாரு. அவரை சொல்லும்போது சொல்றாரு, நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு நான் தியானமாக இருக்கிற பொழுது நான் ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறார். அவரே அவருடைய கற்பனைகளை கொண்டு அப்படி சொல்றார், உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவராக்குகிறீர், அவைகள் என்னென்றைக்கு என்னுடனே இருக்கிறது. அது ஒரு நாள் கிடையாது. அப்போ அந்த வேதத்தை நோண்டிக்கிட்டே இருக்கணும் வைங்களேன், நம்மளுக்கு சத்துருக்களை என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அவங்களை பார்க்க நம்மளை என்ன செய்வார்? மேன்மையாக வைப்பார் அப்படின்னு அந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் வேற ஒன்றும் கேட்கல அந்த பகுதியில். சங்கீதக்காரரை குறித்து என் சத்துருக்கள் இருந்து என்னை உயர்த்தி வையும்னு என்ன செய்யல, கேட்கல. அவரே என்ன செய்யறாரு? நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு அவருடைய வேத வார்த்தைகளை அவரை தியானிக்கிற பொழுது அவரே நம்மளை என்ன செய்யறாராம்? அந்த சத்துருக்களுக்கு முன்பாக நம்மளை கனம் உள்ளவர்களாக ஞானம் உள்ளவராக வைக்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவர் சகோதரர் சொல்லும்போது சொல்லுவார், எந்த பரீட்சை எழுதினாலும் என்ன செய்வார்? பாஸ் ஆகிடுவாங்க. அப்போ அவங்க மட்டும்தான் பாஸ் ஆவாங்களா? நம்மளும் என்ன செய்யலாம்? பாஸ் ஆகலாம். என்ன செய்யணும்? வேதத்தை தியானிக்கணும். அது ஒரு பகுதியை மட்டும் அவர் சொல்லலை. நாள் முழுவதும் நம்ம வேதத்தை தியானிச்சுட்டு இருக்க முடியுமா? அப்படின்னா நம்முடைய எல்லா செயல்பாடுகளிலும் அப்படி சொல்றாரு, எல்லா செயல்பாடுகளிலும் தேவன் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகள் இருக்கிற பொழுது அந்த 99 சொல்றாரு, உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்கிறானா? அறிவுள்ளவனாக இருக்கு. போதித்தவர்களே என்ன செய்வாங்க? யோசிப்பாங்களே, இப்படி நம்ம போதிக்கலையே, இவங்களுக்கு இப்படி எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. போதிக்கிறவர்களை பார்க்கலும் அறிவு உள்ளவனாய் வைக்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறதே பார்க்கணும். அந்த வசனத்தில் சொல்லும்போது உபாகமத்தை ஒரு வார்த்தையை வாசிக்க வேண்டும். உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொண்டு பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே உங்களுக்கு கட்டளைகளையும் போதித்தேன். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு பாருங்க, ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் இருக்கும். அவர்கள்
இந்த கட்டளைகள் எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள். நம்ம சொல்ல வேண்டாமா நான் தான் பெரியவங்க? அல்லேலூயா. சத்தம் வரலையா? அல்லேலூயா. இப்போ எல்லாரும் நம்ம தான் என்ன சொல்றோம்? நம்ம தான் பேசிக்கொண்டிருக்கிறோம், நான் தான் பெரியவன் என்ன பார்க்கலையும். ஆமாம், நம்ம சொல்ல வேண்டாமா? அவங்க சொல்லுவாங்களா, இந்த ஜனம் தான் விவேகம் உள்ள ஜனங்கள், இவர்கள் தான் பெரியவர்கள் அப்படி நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்களாம்? சொல்லுவாங்க. உபாகமத்தில் மோசே அங்கே ஜனங்களுக்கு சொல்லும்போது சொல்லி வைத்திருக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த 7ஆம் வசனத்தில் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் சமீபமா இருக்கிறது போல தேவனை பெற்றிருக்கிற வேற ஜாதியே இல்லை அப்படிங்கிறார். அல்லேலூயா. அவன் பக்கத்திலே இருக்கிறாராம். இவ்வளவு பெரிய ஜாதி அவரை நம்ம தொழுது கொள்கிற பொழுது அவ்வளவு பெரிய ஒரு கணத்துக்குரியவர்களாக மாற்றப்படுகிறோம். அன்பானவர்கள், நம்ம அதை புரிந்து கொள்ளுவோம் என்று சொன்னால் அதை நம்மளும் என்ன செய்யலாம்? இந்த சங்கீதக்காரர் சொன்ன போல வேதத்தை என்ன செய்யலாம்? நோண்டிக்கிட்டே இருக்கலாம். அப்படி நம்ம வேதத்தை தியானித்து கொண்டே இருக்கிற பொழுது நம்மளை என்ன செய்யறாரு? அந்த பகுதியில் சொல்லும்போது போதிக்கிறவர்களே என்ன செய்யறாராம்? அறிவு உள்ளவராக மாற்றுறாரு. அந்த 100வது சங்கீதத்தில் 100வது வசனத்தில் சொல்லும்போது, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொள்கிறபடியால் முதியோரை பார்க்கல எப்படி இருக்கிறேனா இருக்கிறேன். அந்த வார்த்தைகளை நம்ம காத்து நடக்கிற பொழுது அப்படின்னா என்ன சொல்ல வராரு? அவர் சொல்லிட்டாரு, நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு இருதயத்தில் ஒரு குத்தப்படணும் அப்படின்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு 100வது வசனத்தில். கட்டளைகளை காத்து நடக்கிற பொழுது நமக்கு போதித்தவர்களையும் பெரியவராகிறாரு. முதியரை பார்க்கிறோம். முதிர்ந்த வயது உள்ளவர்கள் அவர்கள் கூட நம்ம முன்னால் என்ன செய்ய முடிய மாட்டாங்க, வைக்க முடிய மாட்டாங்க. அவர்களை பார்த்து நம்மளை எப்படி வைக்கிறாராம்? அப்படி அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு சங்கீதக்காரர் இந்த நாளில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த வேதத்தை நம்ம முழுமையாக தியானிக்கிற பொழுது நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் கொடுக்கிறாரு? ஞானம் உள்ளவராக மாற்றுகிறாரு. 2வது என்ன செய்யறாரு? அறிவு உள்ளவர்களாக மாற்றுகிறாரு. முதியோரை பார்க்கல எப்படி இருக்கிறாரு? ஞானம் உள்ளவராக மாற்றுகிறதே பார்க்கிறோம். நம்மளும் என்ன செய்யணும்? விடக்கூடாது. நான் தான் சொல்ல வரேன். என் வீட்டில் அப்படி தான் ஓயாமல் சொல்லுவாங்க, எந்த நேரமும் இதானா அது இருக்க போய் தான் அந்த இடத்துல என்ன செய்கிறேன் இல்லைன்னா எப்படி எனக்கு எந்த விதத்துலையும் தகுதி உண்மைன்னு சொல்ல முடியாது. நம்ம அதில் போய் படிக்கவோ அதில் போய் ஒன்றும் செய்யலாம். ஆனால் இதை நோண்ட போய் தான் அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. தேவன் அவர் யாரையுமே புறக்கணிக்க மாட்டார். நம்ம இருதயத்தை பார்க்கிறார். நம்ம இருதயம் எப்படி அவர் மேலே வாங்கியா இருக்கிறது, எப்படி நம்ம அவரை தேடுறோம், எப்படி நம்ம அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போ நம்ம வேதத்தை நோண்டுகிற பொழுது நம்மளை எப்படிலாம் வைக்கிறாரு அப்படின்னு 3 காரியங்களை நான் பார்க்கிறேன். ஒரு 2வது ஒரு காரியத்தை பார்ப்போம் என்று சொன்னால், அவருக்கு பயப்படுகிறதுனாலே, அவருக்கு வேதத்தை நம்ம தியானிக்கிறதுனாலே நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை பார்த்தோம். 2வது சொல்லும்போது 112வது சங்கீதத்தில் முதல் வசனத்தில் சொல்றாரு, இல்ல 112 கர்த்தருக்கு பயந்து பிரியமா இருக்கிற மனுஷன் எப்படியா பயப்படணுங்கிறார். முதல்ல வேதத்தை என்ன செய்யணும்? தியானிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. 2வது பயப்படுகிற மனுஷன் பாக்கியம் அப்படிங்கிறார். நம்ம பயப்பட வேண்டாம். அவருடைய காரியங்களுக்கு, அவருடைய எல்லா பகுதிகளுக்கும் நம்ம இருதயத்தில் ஒரு பயம் வேண்டும் பாருங்க. இது தேவ சமூகம் என்று சொல்லி நம்ம இருதயத்தில் பயம் வேண்டும்னு சொல்றாரு. அப்படி பயப்படுகிற பொழுது என்னென்ன ஆசீர்வாதம்னு ஒரு 4-5 வசனத்துல சொல்றாரு. என்னெல்லாம் சொல்றாரு? அவன் சந்ததி எப்படி இருக்குமா? பூமியில பலத்திருக்கும், செம்மையானுடைய வம்சம் எப்படி இருக்குமா? ஆசீர்வதிக்க. பயப்படுகிற பொழுது நம்மளுக்கு எப்படிலாம் வச்சிருக்காரு? பலத்திருக்கும், செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் மனுஷனுக்கு இருக்கிற பொழுது பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்ல வரல. இதுல கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளை மிகவும் பிரியமாக இருக்கிற பொழுது, வாஞ்சிக்கிற பொழுது, பிரியமாக இருக்கிற பொழுது நமக்கு எப்படி இருக்குமா? நம்ம சந்ததி பூமியில பலத்திற்கும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க 3வது வசனத்துல சொல்லும்போது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வீட்டில் என்ன செய்யுமா? அவருடைய வீட்டில் இது என்றென்றைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு.
இந்த 4வது வசனத்தை சொல்லும்போது செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இறக்கமுள்ளவனும் ஒருத்தமான நீதியும் உள்ளவனும் இருப்பான்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, இருளே ஒன்றும் சேதப்படுத்தாது அப்படிங்கிறது மாதிரி சொல்றாரு. செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அப்போ நமக்கு இந்த நெருக்கடியான இந்த பூமியில நம்ம வாழ்கிறோம். இருள் நம்மளை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. நம்மளுடைய பாவங்கள் நம்மளை அணுகாது. திருநாள் சொன்னாலும் அப்படித்தான் வருகிறது அந்த பகுதி. நம்ம அதை என்ன செய்யாது? நம்மளை சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல நம்ம பார்க்கிற பொழுது தியானிக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பயப்படுகிற மனுஷன் எப்படி வைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த 6வது வசனத்துல சொல்றாரு, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நித்திய கீர்த்தி உள்ளவன் சொல்லப்படுது. உலகத்தில் அப்படி சொல்லும்போது அதுக்கு சொல்றாரு, புகழ் பெற்றவன், தலைவர்கள், அழகுள்ளவர்கள், சௌந்தரியவான்கள், வீரர்கள், கின்னஸ் புக்கில் சாதனை படைத்தவர்கள் பேர்கள் எல்லாமே என்ன செய்யுமா? ஒரு நாள் இல்லாம போயிருமா. ஆனா நீதிமானுடைய கீர்த்தி எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? நீதிமானுடைய இது எப்படி விரும்புகிறாரு பாருங்க. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். ஒரு பூமியில மட்டுமில்லைங்கிறாரு, நித்தியத்தில் எப்படி இருப்பானா? கீர்த்தி பெற்று இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. நித்திய கீர்த்தி உள்ளவன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லும்போது சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் எடுத்துக்கொள்வோம்னு சொன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் எப்படிலாம் அவருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சில காரியங்களையும் சொல்றாரு. யாரை அவர் நீதிமான் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்றாரு. அங்கே 37வது வசனத்துல 25:37 சொல்றாரு, அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் அப்படின்னு சொல்றாரு. இது யார் சொல்றாருன்னா இயேசுவே சொல்றாரு. அந்த 33 சொல்லி கொண்டு வர்றாரு. எப்படின்னா, செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் தனித்தனியாக பிரிக்கிறதை குறித்து சொல்லிட்டு, நீங்க இதெல்லாம் எனக்கு செஞ்சீங்க, அந்த எளிமையானவர்களுக்கு எதெல்லாம் செஞ்சீங்களோ அதை யாருக்கு செஞ்சீங்க? எனக்கே செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு இவங்க செஞ்சது இவங்களுக்கே தெரியல. ஆனா இயேசுசாமி சொல்றாரு, இப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக அப்படின்னு சொல்றாரு. இதை செய்தவர்கள்லாம், அந்த தான தர்மங்கள் செய்கிறவர்கள்லாம் யாராம்? நீதிமான்கள் அப்படின்னு சொல்லி அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உண்மை பசி உள்ளவராக, யாருக்கு தேவைப்படுகிறதோ நம்ம அது உதவியாக இருக்கிற பொழுது அவங்க யாராம்? நீதிமான்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறதே இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே பார்க்கிறோம். கற்றுக் கொடுக்கிறதே தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறதே பார்க்கிறோம். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கிற பொழுது, அவருக்கு பயப்படுகிற பொழுது, தேவன் நம்மளை எப்படியெல்லாம் வைத்திருக்கிறார், எல்லா ஆஸ்தியோடு ஐஸ்வர்யத்தோடு அசைவில்லாமல் ஒரு நிலையோடு வைத்திருக்கிறதே நமக்கு இந்த பகுதி கற்றுக் கொடுக்கிறது மட்டுமல்ல, நீதிமானாகவும் வைத்திருக்கிறார், நித்திய கீர்த்தி பெற்றவனாகவும் எப்படி வைத்திருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் அவருக்கு விரும்புகிறது மாதிரி நம்ம நடப்போம் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷனா இருப்போம்னு சொன்னால், அவன் எப்படி இருப்பானா? பாக்கியவானா இருப்பான். அவன் பூமியில் எப்படி இருப்பான்? பலத்திருப்பான், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வீட்டில் குறையப்படாது. நீதிமானுடைய கீர்த்தி எப்படி இருக்கும்? நித்தியமாக. அப்போ நம்மளும் எப்படி செய்யணும்? முடிஞ்ச அளவுக்கு தேவனோடு இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை, பயப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். முதலாவது என்ன பார்த்தோம்? தியானிக்கிற மனுஷன் என்னென்னலாம் அவர் வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு பார்த்தோம். ரெண்டாவது, பயப்படுகிற மனுஷனுக்கு என்னதெல்லாம் கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை சொல்றாரு. 2வது வசனத்தில் சொல்றாரு, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசித்து
ஜீவிப்பதற்காக நீதி உள்ள ஜாதியை விரும்புகிறார். எப்படி விரும்புகிறாரா? நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் விரும்புகிறார் பாருங்க. நீதி, நியாயங்கள், இந்த உண்மை, அப்படி அவரே அவர்பட்ட ஒரு தன்மை உடையவர். நம்ம தெய்வமே எப்படிப்பட்டவர்? பொய் உரையாதவர், உண்மையே பேசுகிறவர், உண்மை தன்மை உடையவர். அப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். அப்படி நம்ம இருக்கிற பொழுது அந்த 3ஆவது வசனத்துல சொல்றாரு, அப்படிப்பட்ட நிலைப்பாடு உள்ளவர்களை என்று சொல்றாரு. உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை எப்படி இருப்பீரா? பூர்ண சமாதானத்துடன் என்ன செய்வீரா? இந்த சமாதானத்துக்கு எங்கெல்லாம் அலைதாங்க மக்கள். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில உண்மையும் நீதியும் நியாயமா நம்ம இருப்போம் என்று சொன்னால் அவரே என்ன செய்யறாராம்? சமாதானத்தை தாராம். அவர் தான் சமாதானத்தின் காரணம். இல்லையா? இதை இங்க விட்டுட்டு நம்ம எங்கெல்லாமோ என்ன செய்யறோம்? என்னதெல்லாமோ சொல்றோம், என்னதெல்லாமோ செய்யறோம். ஆனா இங்க வச்சிருக்கிறாரு, அந்த மெய் காரியங்களே நமக்கு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம அந்த 2வது வசனத்துல அழகா சொல்றாரு, சத்தியத்தை கை கொள்ளுகிற நீதி உள்ள ஜாதி அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி வச்சிருக்கிறாராம்? உறுதியாய் இருக்கிறோம் அப்படின்னு நம்புகிறார். மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் காத்துக்கொள்ளுவேன். என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம எந்த பகுதியில் இருந்தாலும் நம்ம சமாதானமா இருப்போம். அது மட்டுமல்ல, 57வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் ஏசாயா 57 18வது வசனத்தில் சொல்றாரு, அவர்கள் வழியில் நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். ஹல்லேலூயா. நமக்கு மட்டும் அந்த சமாதானத்தை கொடுக்கலையா? தூரமா இருக்கிறவர்களுக்கு நம்ம சொன்னாலும் அது அங்கே என்ன போய் சேருமா? சமாதானம் போய் சேரணும். நம்ம நீதி உள்ளவர்களாக இருக்கிற பொழுது, அவருக்கு பிரியமாய் நம்ம நீதி நியாயங்களை பேசுகிற பொழுது, செய்கிற பொழுது அவர் என்ன செய்யறாரா? நமக்கு பூர்ண சமாதானத்தை கொடுக்கறதோடு மட்டுமில்ல, நம்ம யார்கிட்ட பேசினாலும் அவங்களுக்கு என்னவா? தூரமா இருக்க ஒரு போன்ல போயிட்டு பேசினாலும் அவங்களுக்கு என்னவா? சமாதானம். என் மூத்த சகோதரர் எப்போதும் சொல்லுவாங்க, எதுவும் வீட்டில் எதுவும் குழப்பம், அவங்களுக்கு எதுவும் மனசு அமைதி இல்லைன்னா உடனே என்ன செய்வாங்க? ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி மணிக்கணக்காக பேசுவாங்க. அப்போ இப்போ தான் என்ன செய்யிருக்கு? அது சமாதானத்துக்கு வந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அதாவது ஃபோனில் பேசினாலும் கூட என்ன செய்யுமா? ஆறுதல் அடையும், சமாதானம் அடைவார்கள். அப்படி நம்ம மனது உள்ளவர்களாக, அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக, நம்ம இருதயத்தில் அப்படிப்பட்ட நினைவு உள்ளவர்களாக, தேவனுக்கு உகந்த அந்த நீதி நியாயங்களை நம்ம செய்கிற பொழுது நம்மளை எப்படி வச்சிருக்கிறாராம்? பூரண சமாதானத்தோடு வைக்கிறதும் இல்லாமல், நம்ம யார்கிட்ட பேசினாலும் அவங்களும் என்ன செய்வாங்க? சமாதானம் அடைவாங்க. சகோதரருக்கு ஒரு ஆள் ஃபோன் பண்ணி பேசினாங்கன்னு அவங்க சொன்னால் என்ன செய்வாங்க? சமாதானம் அடைவாங்க. முதல்ல என்ன பார்த்தோம்? முதல்ல தியானிக்கணும். வேதத்தை அவன் தியானிக்கிற பொழுது அவன் எல்லாரையும் பார்க்கக்குள்ள எப்படி கணம் பெற்றவனாக இருந்ததே பார்ப்போம். 2வது பயப்பட. அப்புறம் நமக்கு ஒரு குறைவில்லாமல் ஏசாமி என்ன செய்றாரு? நீதிமானா மாற்றி நித்திய கீர்த்தி உள்ளவனாக வைக்கிறேன்னு சொல்லுவோம். 3வது சொல்லும்போது பூரண சமாதானத்தை தரும் சொல்லுவோம். நம்ம நீதி உள்ளவர்களாக நம்ம நடந்துக்கிற பொழுது, முடிந்த அளவு மனுஷனால் எவ்வளவு இயலுமோ அவ்வளவு நம்ம செய்கிற பொழுது, இருக்கிற பொழுது, ஒரு ஆறுதலான காரியங்களை சொல்லுகிற பொழுது, அப்போ என்ன செய்யணுமா? நமக்கு பூரண சமாதானம். நம்ம மட்டுமல்ல, நம்ம குடும்பம் மட்டுமல்ல, ஐக்கியம் மட்டுமல்ல, நம்ம உறவுகள் எங்கெங்கே நம்ம இருந்து பேசினாலும் அவங்களும் என்ன செய்கிறாங்களாம்? சமாதானம் அடைவார்கள். இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் அருமையான சகோதரர்களுக்கும் குடும்பங்களுக்கும் அவர் நம்முடைய ஐக்கியத்துக்கு தந்து ஆசீர்வதிப்பானாக. அல்லேலூயா. மைக் எடுத்துட்டான்னு பயப்படாதீங்க. சமூகத்தில் அமர்ந்திருந்து வார்த்தையை கேட்பது மிகவும் சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அந்த சீட்டில் உட்கார்ந்தேன். வசனத்தை என்ன செய்கிறேன்? கேட்குறேன். ஒரு 5 நிமிஷம் கர்த்தரின் மனதில் வைத்ததை மாத்திரம் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு நாம் நிறைவு செய்யலாம்.
49வது வயது முடிந்து 50வது வயதுக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போனார். நைட்டே 12 மணி ஷாலம் கேட்குறான், அப்பா இப்போ உங்களை டேடின்னு கூப்பிடுவா இல்லை? அப்படின்னா பிறந்த பிள்ளைக்கும் இயேசுசாமி அப்பா தான். எத்தனை வயசு யாரா இருந்தாலும் இயேசுசாமி அவர்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைச்சு கூட பார்க்கல, பெங்களூர்ல வேலைகள் இருக்கும்போது ஹெட் ஆஃபீஸில் இருக்கிறோம், கர்த்தர் வேலையை கொடுத்திருக்கிறார். கோலார் கோல்ட்ஃபீல்ட் வரைக்கும் அந்த கேள்விப்பட்டிருப்பீங்க, தங்க வயல் என்று சொல்ல. இந்த இடங்களுக்கெல்லாம் ஊழியத்திற்காக போவோம். இரவு நேரங்களிலே வாகனத்தை ஓட்டி கொண்டு போவோம். அந்த பகுதியில் ஒவ்வொரு வீடாக கிராமமாக போய் ஜெபிக்கும்படி வீட்டுக்குள்ளே போய் ஜெபிப்போம். அப்படிப்பட்ட ஊழியத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே வரும்னு நான் என் சொப்பனத்தில் கூட என்ன செய்யலை, யோசிக்கிறேன். ஆனால் ஒரு வாரம் நாங்கள் பெங்களூரில் சர்ச்சில் போயிருக்கும்போது பாஸ்டர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறாரு. சொந்த ஊரை விட்டு, அதாவது இருக்கிற இடத்த விட்டு இங்கே வந்தவங்களாம் நீங்கள் எல்லாம் மறுபடியும் என்ன செய்ய போகிறீங்க, வாடா. நான் அதை ரொம்ப சீரியஸாக எடுக்கிறேன். ஓகே, ஆனால் என் ஒய்ஃப்க்கு அந்த மனசில் இருந்திருக்காது. பட் அப்போ கர்த்தருடைய திட்டம், அவருடைய நோக்கம் எல்லாம், அவருடைய பிளானு, உங்களுடைய தாகம், அவருடைய திட்டம், இந்த இடத்துல மீண்டுமாய் கர்த்தர் கொண்டு வந்து அவருடைய வாயாய் வைத்திருக்கிறார். ஆகவே நான் அதை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 50 ரன் அடிச்ச உடனே பேட்ஸ்மேன் என்ன செய்வாங்க, பேட் என்ன செய்வாங்க, உயர்த்துவாங்க. என்கிட்ட பேட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இந்த வேதத்தை காலையிலே உயர்த்திட்டேன். ஆண்டவரே, எல்லா மகிமை கனம் எல்லாமே உமக்கு தான். அல்லேலூயா. இன்னும் உமக்காக ஓடுகிற வெள்ளனை தாங்க. என் வாயை உம்முடைய வாயா என்ன செய்யுங்க, மாற்றுங்க. அல்லேலூயா. இதைத்தான் உயர்த்தி இதன்படி நடக்க என்ன செய்யுங்க, இன்னும் வெள்ளன் தாங்க. இதைத்தான் நான் உயர்த்தி என்ன செய்த அவர்கிட்ட கேட்டேன். வேதத்தெல்லாம் வாசித்து முடிச்சுட்டு கடைசியில் வேதத்தை மூட போனேன் இன்னைக்கு காலையில். அப்போ ஒரு வசனம் டக்குன்னு ஆண்டவர் கரெக்டாக அந்த வசனத்தில் மேலே என் கண்ணை போக வச்சார். நான் ஆல்மோஸ்ட் மூடிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வேதத்தை திறந்து அந்த வசனத்தை வாசிங்களேன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Chapter 3 verse 12. அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்துல பாக்கியவான் தமிழ்ல போட்டிருக்கிறது, இங்கிலீஷ் வேதாமத்துல blessed person, அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவன். நேற்று நாங்கள் ஒரு கீழே அப்படி வாக்கு போயிருந்தேன். ஒருத்தர் 1-2 பேர் பக்கத்தில் வந்துட்டாங்க. அவர் இன்னொருத்தர் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. டக்குன்னு என்னைய பார்த்தோன்னு சொன்னாரு, he is a blessed man. நான் சொன்னேன், நான் எனக்கு உலகத்துல ஆமைன்னு போட்டுக்கிட்டேன். அல்லேலூயா. மனுஷன் சொன்னா மாத்திரம் போதாது, கர்த்தர் என்ன செய்யணும், ஜாதிகள் உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். காலையில ஆண்டவர் சொன்னாரு, அதானே கேட்ட வார்த்தையோடு இப்ப நானும் என்ன செஞ்சுட்டேன் வந்துட்டேன். இந்த வார்த்தையை என் வயிற்று நான் சொல்லவே இல்லை. பார்ப்பதான் என்ன வார்த்தை தான் வருது என் வயிற்று இருந்து, நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். அவரு சொன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. அப்ப எனக்கு 3 கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஜாதிகள் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவாங்க. அப்படியே வசனம் கம்ப்ளீட் பண்ணுங்க. நீங்கள் எனக்கு விரோதம், அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும். அதாவது உன் காரியம், நல்ல கவனிங்க, இதை கொஞ்சம் டீட்டெயிலா நேரில் நான் 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். உன்னுடைய காரியம் எனக்கு விருப்பமாக இருக்கிறபடியினால் உன்னை சகல ஜாதிக்குள்ளேயும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வைப்பேன். அப்போ நம்முடைய எல்லா காரியமும் யாருக்கு பிரியமா இருக்கணும், அவருக்கு பிரியமா இருந்தா தான் அவர் நம்ம என்ன செய்வாரு.
அதாங்க இன்னைக்கு அதானே கேட்டோம். அவர் விரும்புகிறார், உண்மையை விரும்புகிறார் சொன்னாரா இல்லையா? வாசிங்கள ஒரு வசனத்தை. அவர் என்ன விரும்புகிறாரு? நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22. அவருக்கு விருப்பம் வேற ஒண்ணும் இல்லைங்க, உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. உண்மை மட்டும் வந்துட்டுனா எல்லா பகுதியிலையும், if we are true in all department, God will bless us. Hallelujah. அவருக்கு விரும்புகிறது, அவருக்கு பிரியம் என்னதுன்னா உண்மைதான் அவருக்கு பிடிக்கும். என்னங்க பயப்படுறீங்க? அவருக்கு உண்மைதான் என்ன செய்யும், அதான் அவருக்கு பிரியம். ஜெபம் பண்ணா ஒருத்தர் ஜெபத்தை எடுக்கல, ஏன்? மிகுந்த அமைதி உண்டாயிடுச்சு. ஐயா சொல்றாரு வசனமே வர மாட்டேங்குது. அப்படிலாம் இல்லைங்க, எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வசனம் சொல்லுது? ஐயா உண்மையா இரு, ஒன்னா அவர் ஆசீர்வதித்தான் ஆகணும், வேற வழியே. அதை மாற்ற முடியாத சத்தியம். ஏற்றுக்கிடுங்க. அல்லேலூயா. அவருக்கு விருப்பமே நீங்களும் நானும் உண்மையா எல்லா பகுதியிலும் என்ன செய்யணும், உண்மையா இருந்தா. அவர் சொல்றாரு, ஜாதிகளுக்குள்ளே உன்னை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் அவரே சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணு இல்லைங்க, உண்மையா இருந்து பாருங்க. எல்லா பகுதியிலும், வேலையில இருந்து, வீட்டுல இருந்து, வெளியே போற இடத்துல இருந்து, எல்லா பகுதியிலும் என்ன செய்யணும், உண்மையா இருக்க என்ன செய்யுங்க, கத்துக்கோங்க. அல்லேலூயா. அந்த உண்மை மட்டும் வந்துட்டுன்னா நம்ம மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி இந்த பூமியில. நீங்க பிரச்சனை என்னன்னா, உண்மை இருக்கா என்பதுதான் என்னது பெரிய பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? அவரையே சேலஞ்ச் பண்ண வாழ்க்கையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படி அவரையே சேலஞ்ச் பண்ண வாழ்க்கை என்ன செய்யணும்? என்கிட்ட என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க ஆண்டவரே, என்ன சொல்லணும், சவால் விடுகிற ஒரு வாழ்க்கை. அப்படி செய்து பாருங்க, எல்லா பகுதியிலும் உங்களை என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் தான் சொல்லியிருக்காரு, உங்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பது தான் எனக்கு, அதான் அவர் விருப்பம். அவர் ஆசீர்வதிக்க விருப்பம். ஆனா இன்னொன்னு என்னன்னா, அவர் விரும்புகிற உண்மை, அந்த பிரியம் இருந்தாலே என்னது போதும். அல்லேலூயா. அவருக்கு பிரியமா இருந்து பாருங்க, உண்மையா எல்லா பகுதியிலும் இருந்து பாருங்க, அவருடைய கரம் உங்களுக்காக உயர்த்தப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வேற காரியம் ஒன்றும் இல்லை, நான் அவரோட முடிக்கிறேன். இங்கே பெங்களூர்ல இருந்து நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற குடும்பம், எங்கள் பில்டிங் வாட்ச்மேன், அவங்க ஒய்ஃபு, நமக்கு சகோதர சகோதரி எல்லாம் ஒரே டென்ஷன், ஒரே எல்லாம் அதுதான். நாங்கள் ஊழியம் பார்க்குற இடங்கள் எல்லாம் எங்களை விட இது இல்லை. பிரதர் நீங்கள் போயிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பிரதர் செய்வோம்? நான் சொன்னேன், அவர் இருக்கார், என்ன நம்பாத அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அவருடைய திட்டத்தில் இருங்க, உண்மையா இருங்க. எங்க அவர் வைக்கிறாங்க, அவர் என்ன செய்வாரு, அவர் வைப்பாருங்க. அல்லேலூயா. அதுல குறையவே கூடாது. என்ன செய்யக்கூடாது, குறையவே கூடாது. உண்மையா இருங்க, அவருக்கு அது பிரியம், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவ்வளவுதான் நான் சொல்ல விரும்பினேன். அல்லேலூயா. கைகளை தூக்கி அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே உண்மையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்போது நீர் சொன்ன அந்த ஆசீர்வாதம் எங்க சிரசில் வந்து தங்கும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இறுதியாக வந்து ஜெபிப்பாங்க. ஜெபத்தோடு நாம் இதை முடிவு செய்யலாம். ಸ್ತೋತ್ರಿக்கிறோமப்பா, உண்மை நன்றியோடு நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். சகத்தனே உமக்கு நன்றி. உண்மை உறுதியாக பற்றி கொண்ட மனிதர்கள், உண்மை நம்பிக்கை வைக்கிறவர்கள், அவனை பூர்ண சமாதானத்தை காத்துக்கொள்ள பரிசுத்தமுள்ள தேவனே, ஆசீர்வாதமான இந்த வேலைக்காய் உமக்கு நன்றியோடு நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை துதிக்கிற தகப்பனே உமக்கு நன்றி. நாளில் விசேஷமாக நாங்கள் காணிச்சா அந்த
அன்பான மகன் சஷ்டிக்காய் அன்பான மனைவிக்காய் கொடுத்த பிள்ளைகளுக்காய் மகனுக்காய் செலுத்த தகப்பன இந்த நாள் வரைக்கும் தகப்பன பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தி இந்த அன்புக்காய் செலுத்துகிறோம். இது கொடுத்த அந்த வார்த்தைப்படி உண்மையாக நடந்து தகப்பன இதுவரைக்கும் ஊழியத்தின் பாதையில் வழிநடத்தும் தேவன் இனி வழி நடத்துங்க தகப்பன நன்றி. இந்த ஊழியத்தை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறோம் அந்த திட்டத்தை மகனூர்வாக நீங்க நிறைவேற்றும்படியா செல்லிக்கிறோம். வருகிற நாட்களில் அப்பா மகனிடத்து பயன்படுத்துங்க. ஆயிரங்களுக்கு தகப்பன லட்சங்களுக்கு தகப்பன நீங்க பயன்படுத்தி தகப்பன அநேக பிள்ளைகள் ராஜ்யத்தில் கொண்டு வர மகனாக எடுத்து நீங்க பயன்படுத்துங்கப்பா. நீங்க அப்படி செய்வீங்க அந்த விசுவாசத்தை செல்லிக்கிறோம். நீங்க அப்படி நடத்தப்படுற தயவுக்காய் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் நம்பிக்கிறோம் ஐயா. நாளிலும் கூட தகப்பன கொடுத்த தாயாருக்காய் செப்பிக்கிறோம். உடம்பு ஆண்டவரை கண்டிக்காய் செப்பிக்கிறோம். ஆண்டவரை மனைவிக்காய் கொடுத்த மகனுக்காய் செப்பிக்கிறோம் ஐயா. இதுவரைக்கும் பிள்ளைகளை வழிநடத்தி வந்த தேவன் தொடர்ந்து பிள்ளைகள் வழி நடத்துங்க. ஊழியத்தின் பாதையில் இன்னும் மகன் ஆண்டவரை கண்டித்து பயன்படுத்தும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் செப்பிக்கிறோம் ஐயா. நீங்க அப்படி செய்ய போற தயவுக்கு நன்றி அப்பா. நாளிலும் கூட இந்த இயேசுவார் ஊழியத்திற்காய் நீ கொடுத்த அன்பான விசுவாச குடும்பத்திற்காய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செப்பிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஆரம்பம் முதல் தகப்பன நாள் வரைக்கும் தகப்பன எங்கள் ஊழியத்தோடு இணைந்து தகப்பன ஊழியத்துக்காய் செப்பித்த பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க நினைத்தபடியா செப்பிக்கிறோம் ஐயா. எங்கள் உண்மையுள்ளவர்களை நாங்கள் தகப்பன அநேகருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளை எழும்ப என் தேவன் அனுக்கிறம் செய்யும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் செப்பிக்கிறோம் ஐயா. நீங்க அப்படி செய்ய போற தயவுக்காய் உங்க நன்றியோடு நம்ம ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறோம். உண்மை உறுதியாய் பட்டு கொண்ட மனதுடன் உண்மையில் நம்பிக்கை வைக்கிறபடியால் அவனை பூரண சமாதானம் காத்துக்கொள்ள வாக்கு கொடுக்க நாங்கள் பிறந்தவர் காண செய்யலாம். அன்பு மகன் அப்படியே தகப்பன நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் செப்பிக்கிறோம் ஐயா. அப்பா உமக்கு நன்றி. அப்படி செய்ய போற தயவுக்கு நன்றி அப்பா. நீ மட்டுமா கர்த்தர் வழி நடத்த வந்த தேவன் கடந்து வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் கருத்தில் விட்டு கொடுக்கிற அர்ப்பணிக்கிறோம். புதிய கண்ண மகிமைகள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களின் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். நம்ம மத்தியில மேல மிஷனரிகள் வந்திருக்கிறாங்க. आप लोगों को हिंदी समझ में आता है राइट? मुझे जितना हिंदी मालूम है मैं उतना बात करूँगा. संतोष भाई ने बताया था कि आप लोग आ रहे हैं करके, तो हम आपको स्वागत करते हैं. आप लोग सुबह जाने वाले हैं ऐसा सुनने में आया थे. माथेरान जा रहे हैं. ठीक है. परमेश्वर के काम के लिए आप लोग जो आगे बढ़ रहे हैं हम आपके साथ हैं. हम आपके लिए प्रार्थना करेंगे. ठीक है. आप लोग यहाँ आए इसके लिए हम आपको स्वागत करते हैं. धन्यवाद. एनाथमावे का